Hello friends, welcome to Selvi's Lifestyle. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நுங்கு கருப்பட்டி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். Friends, இந்த ஐஸ்கிரீம் நீங்க ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ரீமியா இருக்குன்னு. பால், கருப்பட்டி, நொங்கு இது மூணோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. இதோட டேஸ்ட் சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. செம்ம சூப்பரா இருக்குங்க. அஞ்சு நொங்கு எடுத்திருக்கேன், 300 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன், அமுல் ஃப்ரெஷ் கிரீம் 250 ml எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நொங்க மிக்சியில நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியை நல்லா உடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். பால் நல்லா சுடட்டும். பாலில் நான் தண்ணியே சேர்க்கல. பால் அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொஞ்சம் வத்தணும். பால் நல்லா கொதிச்சு வத்துறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த டைம்ல நம்ம கருப்பட்டியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கருப்பட்டி போட்டுக்கோங்க. இதுல ரொம்ப கம்மியா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. இத மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இது எதுக்காண்டி நம்ம இப்படி பண்றோம்னா, இந்த மாதிரி இதுல கல்லு தூசி எல்லாம் இருக்கும். அதுக்காண்டி இந்த மாதிரி கருப்பட்டியை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணா அதெல்லாம் போயிடும். அதுக்காண்டி தான் பண்றோம். இது பாகு வைக்கிறது கிடையாது, சும்மா கருப்பட்டியை கரைச்சி எடுக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு. பால் நல்லா கொதிச்சு வத்திருச்சு. இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா ஆறிருச்சு. இதுல ஃப்ரெஷ் கிரீம் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த நொங்க போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச கருப்பட்டியை ஊத்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில ஒரு சுத்தி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம மிக்ஸ் பண்ணதை இதுல ஊத்திக்கலாம். இதை ஃப்ரீசர்ல ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 3 hours ஆச்சு. பார்க்கலாம். பாருங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. இதை மிக்சியில ஒரு சுத்தி எடுத்துக்கோங்க.
இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஒரு 4 hours ஃப்ரீசரில் வச்சிருங்க. இல்லைன்னா ஒரு நைட்டு கூட அப்படியே நீங்கள் விட்டுறலாம். 4 hours கழிச்சு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நைட் அப்படியே விட்டுட்டேன். நல்ல ஐஸ்கிரீம் செட் ஆயிருக்கு பாருங்க. சூப்பராக செட் ஆயிருக்குங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே இதோட மனமே அவ்வளோ சூப்பராக இருக்கு. இதோட மனமே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், அந்த மாதிரி இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரீமியா இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஆனா ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.